தப்பிச்சா வர்ற எங்கடி ஓடுற? ஏன்டி ஒண்ணு சொல்றி. கேக்குறல சொல்றி. உங்களுக்கு என்னடா வேணும்? பணம் குடுப்பியா? எவ்வளவு வேணும்? ஏய் ஓடி 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 ஓடி. உங்களுக்கே அல்வா கொடுக்குறா. ஓ குடுப்பியா? வேகமா சொல்றா. ஓடி. யோ பையனக்குள்ள குட்டியா? சார் அந்த பசங்க பாத்துறேன் சார். சின்ன ஃபாரஸ்ட்ல இருக்காங்க. சார் பசங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப என்ன சார் செய்யணும்? ஆளானப்பட்ட மந்திரியவே ஆட வச்சவண்ணா. இவனுங்களோட கதையை எப்படி முடிக்கிறேன்னு கூட இருந்து பார். என்னாச்சு என் பொண்ணுக்கு? உடம்புடம்பு சரியில்லையா? எழுப்பாதீங்க, அவ தூங்கிட்டா. அதுக்குள்ளே தூங்கிட்டா? நீங்க வர நேரத்துல யாராவது முடிச்சிட்டு இருப்பாங்களா சார்? அது சரி. ஹேய் கேடி, நான் வரதுக்குள்ள நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சார் உங்களுக்கு பிறந்தது சார், உங்களை மாதிரி தான் சார் இருப்பாங்க. போடா, ஒருத்தன். உண்மையை சொன்னா சிரிக்கிறாங்க பாருங்க. என்னடா டேய், இங்க ஃபாரஸ்ட்காரங்க சுத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்றா? நம்ம பேச்சு வரைக்கும் போயிரலாம். அந்த இடம் தான் நம்ம சேஃப்டி. கிளம்புங்கடா. ஏய் வா, வாடி வாடி. வாங்கடா. வேகமா வாடி. சார் காடு ரொம்ப அழகா இருக்கு. யானையெல்லாம் வருமா சார்? யோ சும்மா சொல்லக்கூடாது சார். உண்மையிலே நீங்க பெரிய புத்திசாலி தான் சார். சும்மாரியா, எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் நம்மள மீறி ஏதாவது ஒரு தப்பு நடந்துருது. என்ன சார் சொல்றீங்க? மினிஸ்டர் நான் கடத்த சொன்னது அந்த 4 பசங்களை தாண்டி 5வது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சேயா. தப்பு சார். 6வதா எனக்கும் தெரியுமில்ல. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். நான் உங்க ஆளு சார். என் இடத்துல ப்ரொமோஷனுக்கு ஆசைப்படுற வேற யாராவது இருந்திருந்தா உங்க கதி என்ன இருக்கும் சார்? ஒருவேளை உனக்கும் அந்த ஆசை வந்துட்டா? சார் எனக்கெல்லாம் வரவே வராது சார். இனிமே இந்த உலகத்துல சார் என்ன தவிர நான் யாரையும் நம்புறதா இல்ல. சார். ஏய், என்னடா துப்பாக்கி சவுண்ட் கேக்குது? ஆமாடா. ஏய், எஸ்பிடா. டேய், என்னடா நினைச்சுக்கிட்டீங்க? வந்தா போட்டு தள்ளிடுவேன் சொன்னீங்கல்ல, போடுங்கடா, வாங்கடா. வரலடா சுட்டு தள்ளிடுவேன், வாங்கடா. வாங்கடா கிளம்பு. ஏய், ஓடுங்கடா டேய். சீக்கிரம் போடா. ஏய், வாங்கடா. கிளம்புடா. வாடா. எஸ்பி சார். வாடா.
உங்க அப்பனை தூக்கிட்டு வர சொன்னா உன்னை தூக்கிட்டு வந்துட்டானுங்களா? ஒருத்தரும் தப்ப முடியாது. ஒன்ன போட்டு தள்ளிட்டு அப்புறம் அவனுங்களை போட்டுற. வர சொல்லுடி. வாங்கடா. ஏய், நீங்க வரலனா இவளை கொன்னுடுவேன். வாங்கடா. ஏன்டா அவனை உயிரோட விட சொன்னீங்க? அவன் செத்த பாம்புக்கு சமம். இனிமே அவன் நம்ம விஷயத்துல தலையிட மாட்டான். யோ, எம்எல்ஏ சீட்ல உட்கார்றது பெரிய விஷயம் கிடையாது. உன் மூஞ்சிக்கு இவ்வளவு நேரம் இந்த சீட்ல உட்கார்ந்து இருந்தியே, உண்மையிலேயே பெரிய விஷயம். மரியாதை உண்மையை சொல்லு. டேய், நீ நானே எதிரிதான். அதுக்காக என் பொண்ணை தூக்குவியா? என்ன ஓ பொண்ணா நான் தூக்கணும்னா? நல்ல கதையா இருக்குதா? டேய், பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல இருந்து இப்ப இருக்கிற எதிரி வரைக்கும் எல்லா பையலையும் தூக்கி மிரட்டி பார்த்துட்டேன். ஆனா எவன் மேல வர சந்தேகம் உன் மேல மட்டும் வந்திருக்கு. என்ன சட்டையில சேரு விழுந்த விட ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி கொடுக்குறவனி. என் பொண்ணை ஒன்ன தவிர வேற எவனும் தூக்கி இருக்க முடியாது. மினிஸ்டர் செல்வநாயகம், இப்பத்தான் இழவு வீடா இருந்த என் வீடு கல்யாண வீடா மாறினா மாதிரி இருக்குது. சாமி சத்தியமா சொல்றேன், உன் பொண்ணு காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா ஒண்ணு, உன் பொண்ணு தூக்கணும் நீ கண்டுபிடிக்கிறே இல்லையோ, நான் கண்டுபிடிச்சு அவனுக்கு பார்ட்டி கொடுப்பேன். ஆளுங்கட்சி மந்திரி பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எப்படி பப்ளிக்கு பாதுகாப்பு இருக்குன்னு உன் பேரை மேடை போட்டு கிழி கிழிப்பேன். எத்தனை நாளைக்கு தான் நான் உன்னை அண்ணாந்தே பார்த்துட்டு இருக்க முடியும்? உன் இடத்துக்கு நான் வர வேணா? டேய், நீ நினைச்ச உடனே வந்து உட்காரதுக்கு எம்எல்ஏ சீட் இல்ல, மினிஸ்டர் போஸ்ட். இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் எத்தனை கோடி கொட்டி கொடுத்துருக்கேன் தெரியுமா? எத்தனை கோடியை கொட்டி கொடுத்தேன்னு எனக்கு தெரியும். இவளை எத்தனை பேருக்கு கூட்டி கொடுத்தேன்னு எனக்கு தெரியும். ஒரு பிச்சைக்காரனோட குழந்தை காணாம போயிருந்தா கூட இந்நேரம் அந்த குழந்தையோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு பணம் இருந்தும் பதவி இருந்தும் என் பொண்ணு என்ன ஆனான்னு தெரியலையே. அவ உயிரோட இருக்காளா இல்லையா? இப்போ என் பொண்ணோட நிலைமை என்ன? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.